இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மத ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS பிரேயர் டீம் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தியான தலைப்பு பெண்மானின் கால்களை போலாக்குவார். அபக்குக்கு 3 அதிகாரம் 19வது இறைவசனத்தில், ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை, அவர் என் கால்களை பெண்மானின் கால்களை போலாக்குவார், உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். இன்றைய தியான வசனத்தில் இறைவாக்கினர் அபக்குக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகளுக்காக மட்டும் அவரை ஆராதிக்காமல் அவர் கடவுளாய் இருப்பதினால் அவரை ஆராதித்து ஆண்டவரில் கலிகூர்ந்து மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது ஆண்டவரே நம்முடைய மீட்பெரும் வலிமையுமாய் இருக்கின்றார். இயேசுவின் மேல் விசுவாசத்துடன் வாழ்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். இறைவாக்கினர் அபக்குக்கு மிகவும் நெருக்கமான காலத்தில் கடந்து போன வேளையில் அவர் சந்தித்த பிரச்சனைகள், இழப்புகள் பெரிது. சரியான பலனை நிலத்தில் பார்க்க முடியவில்லை. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாகின. ஆனாலும் அவர் ஆண்டவரே என் வலிமை என்கின்றார். அதுபோல் இறை மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இவ்விதம் சொல்ல முடியுமா என்று சிந்திப்போம். காலங்கள், சூழ்நிலைகள் மற்றும் எல்லாம் மாறலாம். தேவன் ஒருபோதும் மாறாதவர். அவர் வல்லமை மாறிப்போகாது. ஆகவேதான் ஆண்டவரை அறிந்த நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரையே நம் பலனாக கொண்டிருக்க வேண்டும். செல்வங்களும் மற்றவைகளும் சேர்ந்தாலும் நம் நம்பிக்கை அவைகள் பேரில் அல்ல, அவைகளை கொடுத்த ஆண்டவரிலேயே இருக்க வேண்டும். மான்கள் மிகவும் வேகமாக ஓடும். அதற்கு காரணம் அவைகளின் பலமுள்ள கால்களே. காடுகள், மலைகள், கற்பாறைகள் எதுவாயிருந்தாலும் அவைகளில் மிக வேகமாக ஓடக்கூடிய விதத்தில் அவைகளின் கால்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எதிரிகளிடமிருந்தும் கொல்ல வரும் கொடிய மிருகங்களிடமிருந்தும் குதித்து வேகமாக ஓடி இந்த மான்கள் தப்பித்து கொள்ளும். மான்குட்டி பிறந்த 20 நிமிடங்களிலேயே நிற்கும் திறன் பெற்றது. ஒரு வாரத்தில் தாயுடன் நடக்கத் தொடங்கிவிடும். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய முடியாதவாறு நம்மை கீழாக இழுக்கும் எல்லா வல்லமைக்கும் நம்மை நீங்களாக்கி மேலே எழும்பி உயர்ந்த இடங்களுக்கு நம்மை நடத்தி செல்வார் நம் ஆண்டவர். ஆண்டவரின் அருளன்பால் நிறைவு பெற்றவர்களே, கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் நம் நெஞ்சம் கடவுளுக்காக ஏங்கி தவிக்கின்றதா? ஆவிக்குரிய வாழ்வில் செயல்பட முடியாமல் நடக்க முடியாத காலூனமுற்றோர் போல் இருக்கின்றவர்களை மான்போல் துள்ளி குதித்து உற்சாகமாய் சுறுசுறுப்புடன் இறைபணி செய்ய அழைக்கின்றார். வாழ்க்கையில் வரும் போராட்டத்தை இறை வார்த்தையின் உதவியுடன் மேற்கொண்டு சத்துருவின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம் அனைவரும் ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது மகிழ்ச்சியினால் மலர்ந்த பூரிப்புடன் கூடிய இன்முகத்துடன் மகிழ்ந்து பாடும்போது துன்பமும் துயரமும் பறந்தோடி போகும் அல்லவா? ஆறுதலின்றி தவிக்கும் ஆன்மாக்களுக்கு ஆண்டவரின் இன்பமான இறை வார்த்தைகளை எடுத்துச் சொல்லி ஆறுதல் அளிக்கும் அன்பு பணி செய்ய இந்த நாளில் தீர்மானம் செய்வோமா? நற்செய்தியை அறிவித்து நல்வாழ்வை பலப்படுத்தி நலம் தரும் நற்செய்தியை உரைத்து விடுதலையை பறைசாற்றி நம் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறி நம் பாதங்களை மலைகள் மேல் நிற்கும் மான்களின் கால்களைப் போல் அழகாய் மாற்றுவோமா? அப்பொழுது ஆண்டவர் உன்னதமான உயர்ந்த இடங்களுக்கு நம்மை அழைத்துச் செல்வார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நீரே எங்கள் வலிமை, நாங்கள் உம்மையே நம்பியுள்ளோம். சிறைப்பட்டவர்களுக்கு மேசியாவின் மூலம் கிடைத்த மீட்பின் நற்செய்தியை உற்சாகமாய் சுறுசுறுப்புடன் காலங்களை பயன்படுத்தி உம்முடைய பணியை விரைவாய் செய்து முடித்து நல்ல போராட்டத்தை ஓடி முடிக்க பலனை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நாள் இன்முகத்துடன் இறைப்பணியை செய்யும் நாளாக அமைய வாழ்த்துக்கள்.